நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 118ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். 118, 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். ஆம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். நம் இருளை, அதாவது பாவத்தை போக்கி நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். ஞானம் மனுஷரின் முகத்தை பிரகாசிக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்கு வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயாவில் கூறியிருக்கிறார். இருண்டிருந்த செபுலோன் நாட்டையும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பிரகாசிக்க செய்தார். கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் மன மகிழ்ச்சியாக இருங்கள் என்று எருசலேமுக்கு கூறுகிறார். நீதிமான்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். உங்கள் வெளிச்சம் மனுஷன் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உமது பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. உமது மகிமை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். கர்த்தரின் ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. தீர்க்க தரிசன வசனம் இருளுள்ள இடத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல் உள்ளது. இருள் நீங்கி போகிறது. மெய்யான ஒளியாகி கர்த்தர் இப்பொழுது பிரகாசிக்கிறார். நம்மையும் பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார் என்று வேதாகமத்தில் விளக்கங்களை நாம் காணலாம். முற்காலத்தில் பலியை செலுத்துவார்கள். ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், காளைகள் போன்றவற்றை பலியாக செலுத்துவார்கள். பலிகளில் தகன பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, பானபலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, பஸ்காவாகிய பலி என்று பல வகையான பலிகள் உண்டு. இஸ்ரவேல் மக்களை கூடிவர பண்ணி எல்லா பண்டிகைகளிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவார்கள். பாவத்தை போக்க பாவ நிவர்த்தி செய்ய 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பழுதற்ற காளையை பாவ நிவாரண பலியாக செலுத்துவார்கள். 7 நாள் பண்டிகைகளில் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தகன பலியாக படைப்பார்கள். ஒவ்வொரு காளையோடும் ஆட்டுக்கடாவோடும் மரக்கால் மாவோடும் போஜன பலியை படைப்பார்கள். கடவுள் கொடுத்த அதிசயங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக நன்றி பலியை எடுப்பார்கள். பண்டிகை பலியை பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுவார்கள். இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையில் அறையுண்டு இரத்தத்தை சிந்தி பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம்தான். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறவன் நம் தேவன். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்காக பலியாக இப்பூவுலகில் வந்தார். நாம் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியிட்டதினால் ஒரே தரம் செய்து முடித்து விட்டார். ஆகவே மனம் திரும்பி அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தால் கழுவி விட்டார், மன்னித்தும் விட்டார். ஆகவே நாம் இதற்கு பாவ நிவர்த்தி செய்த சந்தோஷத்தோடு நாம் வாழ வேண்டும். ஜெபம். பாவ நிவாரண பலியாகி எங்கள் கர்த்தாவே, நீர் எங்கள் பாவங்களுக்காக பலியாக வந்து உடைய இரத்தத்தை சிந்தி பாவத்தை போக்கினீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம் இரத்தத்தால் பாவ மன்னிப்பு அடைந்தோம் என்ற ஒரு சந்தோஷப்படுகிறோம் சுவாமி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.